வணக்கம். வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டி மக்கள் சேவை எங்கள் சேவை. வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டியிலிருந்து உங்களுக்காக செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனின் மேம்பாலம் நாங்கள் இப்போ புதிதாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை அறிமுகப்படுகிறோம். முன்பாக நாங்கள் வேப்பம்பட்டி மேம்பாலத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்திருந்தோம். அது நல்ல வரவேற்பு இருந்ததனால் இந்த வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டி இப்பொழுது செவ்வாய்ப்பேட்டை மேம்பாலத்தை உங்களுக்காக அறிமுகம் செய்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் பார்வை எங்கள் பார்வை. வாங்க நம்ம இப்போது செவ்வாய்ப்பேட்டை மேம்பாலத்தை பார்ப்போம். இதை பாருங்கள், இதுதான் செவ்வாய்ப்பேட்டை ரோட் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மேம்பாலம் இங்கே இப்போது நம்ம திருவள்ளூர் திருநின்றவூர்லேருந்து திருவள்ளூருக்கு போகிற ரோடு இதுதான். நம்ம செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வழியாக தான் போகணும். நம்ம இந்த ரோட்லேருந்து போர்டு பார்க்குறோங்க. இந்த ரோடு வழியாக தான் நம்ம இந்த மேம்பாலம் போகிறதுக்கு செவ்வாய்ப்பேட்டை டு நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி இதில் இப்போ மேம்பாலம் அதாவது 2010 நம்ம எம்பியாக இருந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அப்பொழுது 2010 பூஜை போட்டு அந்த மேம்பாலத்தை ஆரம்பிச்சுது. இந்த வழியாக தான் நம்ம இந்த இது போட்டு இருக்குது. இது இந்த பெட்ரோல் பங்க்குக்கு இந்த சைடில் போனோங்கன்னா கேளனூர் இந்த வழியாக நம்ம முதலே ஒரு இது போட்டிருக்கோம். NH 716 ரோடு அந்த வேப்பம்பட்டி வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டியில் நம்ம போட்டிருக்கிறோம். அதாவது திருவள்ளூர் திருப்பதியிலேருந்து நம்ம ஹைவேஸ் ரோடு அந்த ரோடுலேருந்து கேளனூர் வழியாக அப்படி வந்தோம்னா செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ரூட் அந்த ரூட்டையும் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த ரோடு திருவள்ளூர் அதான் இந்த ரோடு தான் நம்ம இந்த இது திருவள்ளூர் ரோடு இந்த ரோடாக தான் நம்ம போய் அந்த செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே நிலையம் போக போகிறோம். இதுதான் இந்த வழியாக போனோடனே நம்ம இது போட்டுக்கிறோம் பாருங்க. திருவூர் அந்த செவ்வாய்ப்பேட்டைக்கு முன்னாடியாக இருக்குது திருவூருக்கு உள்ளே போனீங்கன்னா செவ்வாய்ப்பேட்டை வரும். செவ்வாய்ப்பேட்டைக்கு உள்ளே தான் அந்த மேம்பாலம் ஆரம்பித்து 2010 ஆரம்பித்து பூஜை போட்டு அது 2015 ரயில்வே தெற்கு ரயில்வே 2015 to 16 தொடங்கினாங்க. அவங்க இருக்கிற இடத்துல மேம்பாலம் அந்த ஏரியாவை போட்டாங்க. அந்த போடும்போது 2022 அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க போட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த மேம்பாலத்துக்கு போகிற வழி. அதாவது நம்ம திருவள்ளூர் அதாவது ஆவடி திருவள்ளூர் அந்த ரோட்லேருந்து செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி. அந்த வழியாக தான் அதான் திருவூர் உள்ளே போகணும். உள்ளே போகிற வழி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் தான் செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன், செவ்வாய்ப்பேட்டை ரோடு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. இதை காட்டுறேன் பாருங்கள். செவ்வாய்ப்பேட்டை போர்டு பாருங்கள். இந்த வழியாக தான் போகணும். இது வேப்பம்பட்டிக்கு முன்னாடியாகவே டெவலப் ஆகி நல்லா ஓடிந்து ஹவுசிங் போர்டு இதெல்லாம் வந்தது. ஆனால் இந்த மக்கள் ஒத்துழைப்பு இல்லாதனால இது பாருங்கள் செவ்வாய்ப்பேட்டை இருக்குது. அந்த மக்கள் ஒத்துழைப்பு இல்லாதனால டெவலப்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. நம்ம அப்போது இருந்த அந்த மக்கள் இந்நேரம் ஒத்துழைத்திருந்தாங்கன்னா இந்த வேப்பம்பட்டி விட நல்லா ஃபார்வர்டாக போயிருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், ரெயின் வாட்டரு அதாவது மழை நீர் கால்வாய் கட்டின்னுக்கிறாங்க சைடில். இப்போது அந்த கால்வாயெல்லாம் இப்போ வீடெல்லாம் இடித்து அந்த வீட்டு பாதைக்கு அதை நம்ம கலெக்டர் சார் எல்லாம் அந்த பாதையில் வீடு எங்கெங்கே இருக்குது அகற்றப்பட்டு கடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு மழை நீர் கால்வாய்க்காக அதை கட்டின்னு இருக்கிறாங்க. இந்த பாலம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்.
செவ்வாப்பேட்டை மக்கள் வந்து துன்பத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப துன்பம். அதாவது 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மேம்பாலத்துக்கு. மக்கள் வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம், பாதையே இல்லை அவங்களுக்கு. வேறு 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 பாதையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயின்னு இருக்கிறாங்க. அதனால இந்த இந்த பாதையினால தான் இது இது இருக்குது. இது இது இந்த இந்த பாதைக்கு அந்தாண்ட அறநவாயில் குப்பம் இருக்குது. அந்த சைடுக்கு போதானா இந்த இந்த மேம்பாலம் தான் முக்கியத்துவமாக இருக்கணும். இந்த மேம்பாலம்னால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது செய்கிறாங்க. அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அறநவாயில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர், 2-3 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். அந்த அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் வரணும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அந்த பிட்வீன் இடம் வந்து ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டம். இந்த சைட்லேயும் போக முடியாது, அந்த சைட்லேயும் போக முடியாது, ஆட்டோவும் போக முடியாது, 2 வீலரும் போக முடியாது, நடந்து தான் போகணும். ரயில்வே ட்ராக்கை காசு பண்ணி தான் போகணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடெல்லாம் அகற்றி இப்போ மழை நீர் கால்வாயெல்லாம் போட்டுருக்குறாங்க. நம்ம எம்எல்ஏவாக வந்திருக்கிற நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள் தான் இது முன்னிருந்து இதற்கு ஒரு வழி தந்திருக்கிறாரு. இந்த வழியை தந்து இந்த மக்களுக்கு ஒரு கண் திறந்து விட்டுருக்கிறாரு. கண் மூடி இருந்த பிரிட்ஜை இப்போ நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தான் கண் திறந்து இந்த பாலத்தை ரெடி பண்ணி மக்களை ஒரு விழிப்புணர்வுலேருந்து காப்பாற்றிருக்கிறாரு. இந்த பாருங்கள் பாலம் பாருங்கள் எப்படி இந்த மழை நீர் கால்வாய் பாருங்க. அப்போது இப்போ தான் வேலை நடந்துன்னு இருக்குது. இப்போ வேலை இப்போ ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது, ஆனால் அவ்வளோ ஸ்பீடு இல்லை அது. ஆனால் வேலை நடக்கிறது. ஆனால் மக்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அந்த விடிவு காலம் வந்துவிடும். இந்த பாருங்க எல்லாம் அந்த பாலத்துக்கு வேலை நடக்குது பாருங்கள். இந்த எல்லா மக்களும் எல்லாம் வந்து இந்த பாலத்துக்காக எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க. எப்போ திறப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் போய் வீடியோ எடுக்கும்போதெல்லாம் எல்லாம் வேப்பம்பட்டிலேருந்து வரீங்களா நீங்கள், நாங்கள் பார்த்துருக்குறோம் வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு, நீங்கள் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, எங்கள் ஹெல்ப்பும் இது செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த பாலத்தை சீக்கிரமாக முடிவு தருமாறு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நாங்கள் சரிங்க இந்த பாலத்தை நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த இதில் பாலம் வேலை நடக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் கடையெல்லாம் இருந்தது, இந்த கடையெல்லாம் அகற்றப்பட்டது. இப்போது நம்ம கலெக்டர் சார் வந்து கிட்ட இருந்து இந்த கடை இருக்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, வழித்தடங்களில் பொதுமக்கள் நீங்கள் ஒத்துழைங்க, நாங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பாலத்தை உங்களுக்கு முடித்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நம்ம ஐயா அவர்களும் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களும் நீங்கள் இந்த முன்னிருந்து கிட்ட இருந்து அந்த பாலத்தை முடித்து தருமாறு கேட்டிருக்கிறாரு. இது எல்லாம் அந்த வருங்க எல்லாம் இப்போ வேலை இந்த சைடெலாம் நடந்துக்கினே இருக்குது. நம்ம இந்த வழியாக நம்ம நேராக அம்பிடிக்கா போனோம்னா நம்மளுக்கு இந்த பாலம் முடிஞ்சுன்னா நம்மளுக்கு அறநவாயிலுக்கு போகிறோன்னா அறநவாயில் குப்பத்துக்கு அங்கே பஸ் ஸ்டாண்டு, அதாவது பூந்தமல்லி டு திருவள்ளூர் போகிற ரோடு, அந்த மெயின் ரோடில் அந்த அங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது, அந்த கூவம் பிரிட்ஜு. அந்த கூவம் பிரிட்ஜு தாண்டினோம்னா அந்த அறநவாயில் குப்பம் இது வந்துடும் ஊர் பஸ் ஸ்டாப். அந்த சைடில் வந்து இந்த ஊருக்கு வந்துடலாம் நம்ம செவ்வாப்பேட்டைக்கா. ஆனால் அந்த ஏரியா அந்த மக்களுக்கும் இந்த செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்தோன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வரணும். அதனால் அவங்களுக்கு ஆட்டோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் ஆட்டோவும் வரமாட்டாங்க, அந்த சைட்லலாம் ஆட்டோலாம் அவ்வளோ வரமாட்டாங்க. ஏன்னா ஊருங்க இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை. உள்ளுக்குள்ளெல்லாம் நிறைய காலி இடமா இருக்குது. மெயினில் தான் கொஞ்சம் வீடுகளாக இருக்குது, உள்ளுக்கெல்லாம் அவ்வளோ வீடு வரல. இந்த பாருங்கள் கோயில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் ஆட்டோ வந்து பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் இது. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த சைடில் போனீங்கன்னா செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டர் வரும்.
அங்கேருந்து கவுண்டர்லேருந்து நம்ம இது போகலாம். இதுலேருந்து இது இந்த இந்த இதுலேருந்து நம்ம போதோன்னா நம்மளுக்கு செவ்வாப்பேட்டை இந்த பாலம் வந்துச்சுன்னா அந்த ஊருக்கு கொஞ்சம் விடிவு காலம் வந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா இப்போது வேலை நடக்குது, ஆனால் இருக்குது ஆனால் நடந்துன்னு தான் இருக்குது. அது என்ன காரணம் என்ன எதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் ஒத்துழைக்கலைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் இந்த வீடு கடையெல்லாம் வந்து அகற்றி இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்ன கொஞ்சம் இதுவெல்லாம் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னுக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேம்பாலம் இப்போது கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. அதான் பாருங்கள், வேலை நடந்துக்கின்னு இருக்குது. இங்கே டீ கடை இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது சைக்கிள் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி இது. இப்போ சர்வீஸ் ரோடு 2 பக்கமும் சர்வீஸ், பாலத்துக்கு 2 சைடு சர்வீஸ் ரோடு. ரயில்வே செவ்வாப்பேட்டை ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற சர்வீஸ் ரோடு. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்படி போயின்னு இருக்குது. ஆனால் நம்ம இந்த பாலம் வந்தால் தான் அந்த இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம அந்த சைட்லேருந்து அருணவாயிலுக்கு போகிறதுக்கு வழியாக வந்தானாலும் இந்த பாலம் மெயின். நம்ம இப்போ திருவள்ளூருக்கு போதானா இந்த பாலம்தான் மெயின். நம்ம இந்த பாலத்தை கிராஸ் பண்ணால் தான் நம்ம இந்த சைட்லேருந்து திருவள்ளூருக்கு போகலாம். இல்லைன்னா ஆவடி, அப்புறமா திருநின்ற ஊர், வேப்பம்பட்டு இந்த சைடெல்லாம் வந்தானா இந்த பாலம்தான் மெயின். நம்மளுக்கு பாலம் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா மேம்பாலம் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சுற்றி வரணும், ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றணும். வேப்பம்பட்டிலேருந்து சுற்றி அப்படிக்கா வரணும். இல்லைன்னா திருவள்ளூர் வழியாக வந்து நம்ம இந்த வழியாக வரணும். கீழனூர் வரதோன்னா ரொம்ப சுற்று இப்போது. அதனால் இந்த பாலத்தை நம்மளுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ஐயா அவர்கள் மனசு வச்சு இப்போ முடியுது. அது சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம செவ்வாப்பேட்டை மக்களும் ஒத்துழைங்க. நம்ம திருவள்ளூர் கலெக்டர் சாருக்கும் இந்த இது மூலிமா நம்ம ஒத்துழைச்சி நம்ம பாலத்தை முடிக்கிறதுக்கு என்ன வழியாக அதை பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ மக்கள் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை கடக்கிறாங்க. நம்மளுக்கே பயமாக இருக்குது, அவ்வளோ பயமாக இருக்குது. நம்ம பாலத்தை பார்த்து மக்கள் அதாவது வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இந்த வழியாக தான் போகுது, செம்ம ஸ்பீடில் போகும். லோக்கல் ட்ரெயின், வந்தே பாரத், ஹை ஸ்பீடு, மெயில், இது பாருங்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். மக்கள் அந்த உயிரை பணைய வச்சுன்னு போகிறாங்க. இதெல்லாம் நம்ம கலெக்டர் சாருக்கு காமிச்சு அந்த பாலத்துக்காக நம்ம ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கிட்டு நம்மளும் அந்த செவ்வாப்பேட்டை மக்களும் கிட்டே இருந்து அந்த இதுவை செலுத்தணும் பாருங்கள். ட்ரெயின் போது அங்கேயே பக்கத்துலேயே நிற்கிறாங்க பாருங்கள். செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி அந்த பாலம் வேலை இன்னும் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்கம் இந்த பாதி சைடு நாங்கள் இப்போ பாலத்துக்கு இந்த சைடு போட்டிருக்கிறோம். அடுத்த பாதி வந்து அந்த அருணவாயிலேருந்து நம்ம செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றது. இன்னும் அந்த சைடு போய் இப்போது பாதி இது நாங்கள் எடுத்து போகிறோம். இந்த வழியாக தான் அது வருங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி இது. அது இப்போ எல்லாம் கட்டின்னு இருக்கிறாங்க, எல்லாம் வந்துன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளாகவும் இப்போ நாங்கள் அடுத்த இது வந்து அந்த பக்கமாக போய் அருணாவாயிலேருந்து இந்த செவ்வாப்பேட்டை ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம இந்த அடுத்த வீடியோ போடுறோம். இது வந்து நம்ம திருவள்ளூர் டு ஆவடி டு திருவள்ளூர் போகிற ரோடு NH 205 அந்த ரோட்லேருந்து செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வழி இந்த இதோ போட்டுருக்குறோம். அல்லதான் பார்த்து இது செய்யுங்க. உங்கள் முன்னேற்றமும் எங்கள் முன்னேற்றமும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது செஞ்சு இதை பாருங்கள். மேலே கூட வேலை நடக்குது பாருங்கள். வேலை ஆட்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், இந்த வேலைன்னு இதை பாருங்கள், அது பாருங்கள். வேலை ஆட்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் நிறைய ஆளுங்க இல்லை. இவ்வளோ பெரிய பாலம் பாடுறதுக்கு
ஒரு 10-15 பேர்னா வேலை செய்யணும். இது ஒருத்தர் 2 பேர் அங்கங்கே ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. அது இதுன்னு போகுது. ஏன்னா இந்த கடையெல்லாம் இடித்து இதை பாருங்கள், டீ கடை இதெல்லாம் இருந்தது, எல்லாத்துக்கும் பாலத்து கொட்டின மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போது சர்வீஸ் ரோடெலாம் போட்டுருக்குறாங்க. நம்ம பாலம் இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும். நம்மளுக்கும் ஒரு செவ்வாப்பேட்டை மக்களுக்கும் ஒரு விடிகாலம். அது போல் நம்ம அனைத்து திருவூர் மக்களுக்கும் கீழ்நல்லூர் மக்களுக்கும் இந்த பாலம் அமையறதுக்கு நமது வேப்பம்பட்டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு சார்பில் அனைத்து ப்ரோக்ராமும் போட்டுன்னு இருக்கிறோம். நீங்களும் இந்த வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டை பாருங்கள். அத்த ஆஃப் நம்ம இந்த செவ்வாப்பேட்டையிலேருந்து அந்த பக்கம் இருக்கிற பாலத்தை நம்ம உங்களுக்கு போடுறோம். நீங்கள் எங்களுக்கு வழித்துணையாக இருங்க. நாங்களும் உங்களுக்கு ஹோப் கொடுக்குறோம். எங்களுக்கும் ஹோப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்வு எங்கள் கையில் என்றது போல் அதுபோல் நடந்து கொள்ளுங்கள்.